பேருக்கா? என் பேர் தவசு. தவசா? இந்த சொன்னாங்க இந்த மாதிரி பார்வையற்ற ஒரு அக்கா வந்து பிள்ளைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி நினைச்சா அதான் என்னங்கறத கேட்டு வந்துடலாம் அப்படிங்கறக்கா வந்து. இது உங்க பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்க தான். என்னக்கா வேலை பாக்குறாங்க? பத்தி வேலைக்கு போவாரு. பத்தி விக்கிறாங்க? பத்தி விக்கிற வேலை. என்ன கஷ்டங்க? ஊதுபத்தி என்ன பாப்பா அவருக்கு சம்பாரிச்சு கொடுத்தாதான் அதை வச்சுதான் நாங்க சீவநாயம் பண்றோம். பார்வை தெரியாதா? தெரியாது. இடையில பேச்சு 2000லயே பேச்சு. 2000ல போயிடுச்சா? பார்வை இடையில போனதா உங்களுக்கு? இடையில போனது. பாப்பா உன் பேர் என்ன? கிருபா. கிருபா. உன் பேரு? அன்பரசன். அன்பரசன். எத்தனை படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு. அக்கா 5ஆம் வகுப்பு, நீ 3ஆம் வகுப்பா? வெரி குட். நல்லா படிக்கணும் சரியா? அக்கா சொல்லுங்கக்கா, என்னக்கா கஷ்டம்? அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். வீட்டுக்காரர் போய் ஊதுபத்தி வித்தாதான் வந்து அதை வச்சுதான் நாங்க சீவநாயம் பண்ணுவோம். அவர் ஓட்டினாலும் ஒண்ணு ஓட்டிட்டு வந்துட்டான்னா கொடுக்காது, அதை வச்சு நாங்க ஓட்டிக்குவோம். இடையில பார்வை போச்சு எதனால விசாரிச்சீங்களா? கேட்டீங்களா? நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு. பார்வை கொடுக்கறதுனால. வீட்டுக்காருக்கு பார்வை தெரியுமா? அவருக்கு டோட்டலா தெரியாது. பார்வை சுத்தமா தெரியாதா? சுத்தமா தெரியும். யாருக்கு? அப்பாக்கா? கண்ணா? அது வெளி வந்து இல்லையா? வெளியே இல்லையா? இப்படி முடி பாக்குறதே இந்த இது இல்ல. என்னெல்லாம் உதவி பண்ணுவீங்க? தண்ணி ஊத்துவோம். அம்மா கடைக்கு கூப்பிச்சுன்னா கூட்டிட்டு போவோம். அம்மா கடைக்கு கூப்பிட்டா கூட்டிட்டு போவேன். நீ தான் கூட்டிட்டு போவ. வெரி குட். நீ என்ன உதவி பண்ணுவ பாப்பா? பாத்திரம் கழுவி தண்ணி தூக்குறலாம் உதவி செய்யும். பாத்தீங்களா, அம்மா பிளைண்டு, அப்பாவும் பிளைண்டு. 2 குழந்தை, சின்ன குழந்தைங்க தான். இந்த பையன் அம்மாவை கூட்டிட்டு கடைக்கு கூட்டு போறதெல்லாம் இந்த பையன் போயிடுவான். வீட்டுல பாத்திர விலைக்கு வீடு கூட்டி எல்லா வேலையும். இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்க மேல எவ்வளவு பெரிய பாரங்கள் இருக்கு. அதையும் மீறி இந்த பிள்ளைங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அம்மாவை அப்பாவையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. இதுல அவங்க வீட்டுக்காரர் போய் வித்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு. பத்தி ஓடலைன்னா சாப்பாடு கிடையாது. இவ்வளவு கஷ்டத்துல தான் இன்னைக்கு ஒரு குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பங்களும் 3 நேரமும் சாப்பிட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நம்மள மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு உதவியில கிடைச்சிரும், இல்லை நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தைரியத்துல தான் வாழ்றாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், கண்டிப்பா உதவி பண்ணணும். என்ன அக்கா, இப்ப உங்களுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? மல்லிகை பொருளும் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்காரர் வாங்கி வச்சு ரொம்ப நாளாவது ஒரு 20,000 கடன் தான் இருக்குது. அதனால எங்களால கொடுக்க முடியாம கொஞ்சம். உங்க வீட்டுக்காரர் எதனால வாங்கினாரு? வீட்டுல அந்த கடன் பிரச்சனைனால கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இந்த கஷ்டத்தோட இருக்க வேணாம் சரியா? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வித தடை இல்லாம வர மாதிரி நான் உங்களுக்கு மல்லிகை ஜாமான் நான் வாங்கி தரேன். நிம்மதியா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அது என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுறேன் சரியா? அடுத்து உங்க பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணுவோம். முதல்ல இப்ப முதல்ல இந்த என்ன பிரச்சனை, குழந்தைங்க முதல்ல நல்ல கல்வி கிடைக்கணும், படிக்கணும். அதே மாதிரி நீங்க நல்லா குடும்பத்தை 3 நேரம் நிம்மதியா சாப்பிட்டுட்டு அன்றாட பொழுத கழிக்கணும். அதான் தேவை. அடிப்படை தேவை என்னங்கிறத நான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன். இதுல வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா? இதை வச்சு முதல்ல 3 நேரம் நிம்மதியா சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க. நான் அடிக்கடி வந்து நான் பாக்குறேன். உங்களுக்கு மாசம் இதை வந்து கிடைக்கிறதுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சு கொடுத்துறேன் சரியா? இதே கஷ்டத்தோட இருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் சொல்லுங்க. இப்ப எங்க பக்தி சேலுக்கு போயிருக்காரா? போயிட்டு ஓட்டல என் பத்தி, அதனால இருந்து தங்கி ஓட்டிட்டு வரேன் அப்படின்ட்டாரு. பத்தி போன இடத்துல விக்கல, அதனால இருந்து இன்னைக்கு ஓட்டிட்டு நாளைக்கு வந்துருவாரு. ஓ, அப்படி போயிட்டு வருவாங்க. இதுல பணம் இருக்கு. இதுல பணம் இந்த பணம் வச்சுக்கோங்க கையில. அத்தியாவசிய செலவுக்கு எதுனாலும், தேவைக்கு எதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுனாலுமே எனக்கு எப்பனாலுமே சொல்லுங்க சரியா? அத்தியாவசிய தேவைக்கு என்ன வேணுமோ எனக்கு. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னாலும் இதுல என் நம்பர் இருக்கு. இந்த என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு போறேன். இந்த என் நம்பர் இருக்கு. இந்த முதல் நம்பருக்கு நீங்க எப்பனாலும் கால் பண்ணுங்க சரியாக்கா? அவசரம், பிள்ளைங்க படிப்புக்கே வேற எதுக்கா தேவைனாலும் 2 பேரும் இவர் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பா என்ன வேலை பார்த்து உங்களை படிக்க வைக்கிறாரு? பத்தி வேலை பார்த்து படிக்க வைக்கிறாருல. இன்னைக்கெல்லாம் விற்காம எங்க இருக்காரு? அங்கேயே வீட்டுக்கு கூட வராம அங்கேயே இருந்து உங்களை நீங்க படிக்கணுங்கிறக்கா தானே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அப்பா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு சரியா? அந்த கஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிச்சு அம்மா அப்பா நீங்க 2 நல்லா தான் பாத்துக்கிறீங்க. அம்மா சொல்றாங்க நீங்க தான் எல்லா வேலையும் செய்றீங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், நல்லா படிச்சு. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் இதுல இருக்கு. இந்தா நீ பிடிச்சிக்கோ ஸ்நாக்ஸ். எதுனாலும் இங்க பாரு, கஷ்டம்னாலும் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருங்க. அம்மா சொல்லி அப்பா வந்து ஃபோன் நம்பர் வாங்கி சரியா? ஓகேவா? போயிட்டு வரட்டுமா? ரொம்ப நன்றிங்க. நன்றிக்கா. நன்றிக்கா. நீ ஹெல்ப் பண்ணுவியா அம்மாக்கு? வெரி குட்ண்ணா.
ஆ தூங்குறப்ப விரிச்சு விட்டு பாயெல்லாம் நீ தான் விரிச்சு விடுவியா? வெரி குட், நல்ல பையன். சரி, நல்லா பார்த்துக்க அம்மாவை.